ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அவிச்ச சக்கரவள்ளி கிழங்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சுக்கோங்க. ஓகேவா? மசிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே கட் பண்ண வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுங்க, டேஸ்ட் இருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு 2 சிட்டிகைக்கு மஞ்சள் தூள், இது கூடவே தேவையான அளவுக்கு காரத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டால் போதும். நான் வெறும் மிளகாய் தான் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஈவனாக நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எந்த தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஆயில் ஆட் பண்ண வேணாம். ஓகேவா? இதுவே ஈவனாக நல்லா இதாகும். இதை நமக்கு விருப்பப்பட்ட சைஸில் நம்ம மேக் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டில் தான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் கிரிப்ஸ்னஸ்க்காக ரஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு ஸ்கிரிப்ஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் ஒய் நான் ரொம்ப அதுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இதை ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு டிப் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகேவா? நல்லா டிப் பண்ணி ஒன்றையும் இதே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், லுக்கு நம்ம மேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் டிப் பண்ணி ரஸ்கில் வச்சுக்கலாம், இல்லை நார்மலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கூட ஆயில் யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது என் பையனுக்காக நான் மேக் பண்ணுறேன். அதனால் ஆயில்னால் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அப்புறம் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை சிம்மில் வச்சு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா ஈவனாக உள்ளதெல்லாம் அந்த மசாலா வாசனை இல்லாமல் இருக்கும். அந்த கிரிப்ஸ்னஸும் சூப்பராக இருக்கும். இது கூட சாஸ் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்யூ.